ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த படம் ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். கூலி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. இந்த படம் வந்து எல்சிவா இருக்கும். அது இல்லாமல் நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு நிறைய ஹைப் இருந்துச்சுங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்போட நேற்று ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்தோட ப்ளஸ் என்ன, இந்த படத்தோட மைனஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை நம்ம வந்து ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. பஸ் இந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? இந்த படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தலைவர் தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து அவர் இந்த வயசுலையுமே வந்து அவர் இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுறது பெரிய விஷயங்க. ஸோ அவர் வந்து அவருடைய ரசிகர்களை என்றைக்குமே வந்து ஏமாற்ற மாட்டார். அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போவாருங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் அவர் வந்து அவரால் என்ன முடியுமோ அது பக்காவாக பண்ணிட்டு போயிருக்காருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்குங்க. மனுஷன் கிழிகிரியும் கீச்சிருக்காருங்க. ரஜினி சாருக்கு பாட்டு போட்டாலே அவர் வந்து ஏதோ ஒரு வேகத்தில் போடுறாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சவுண்ட் எஃபெக்டோட போடுறாரு. அதே மாதிரி இந்த மோனிகா சாங்லாம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இந்த சாங்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அது வந்து ரெண்டாவது ப்ளஸ்ஸுங்க. அனிருத்தோட மியூசிக் வந்து ரெண்டாவது ப்ளஸ்ஸு. இந்த படத்தில் சோபின் சாகிரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலுங்க. சோபின் சாகிர் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. இந்த படத்தில் இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று வருங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் படம் பார்க்கணும்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எங்கேயோ லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்லேருந்து உங்களுக்கு அந்த ஸ்பீடு வருது. லோகேஷ் படம்னு நினச்சிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் கிடைக்குங்க. நீங்கள் ஒரு நார்மலாக ரஜினி படம் பார்க்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்சியூவில் இருக்குமா, அந்த அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தாங்க கிடைக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ரஜினி சாரை மட்டும் நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து அந்த இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது இருக்காதுங்க இந்த படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேரக்டர்ஸ் வந்து லோகேஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. பட் எந்த கேரக்டரையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதுங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா சார், அப்புறம் சத்யராஜ் சார், அதே மாதிரி உபேந்திரா அவர்லாம் வந்து பெருசாக நம்ம யூஸ் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. அதே மாதிரி நம்ம இந்த படத்தோட கதையை வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரெய்லர் விடும்போதே நம்ம ஜட்ஜ் பண்ணோங்க. இந்த மாதிரி இது பழி வாங்குற கதையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணோம். அதாவது அவர் ஒரு ஃப்ரெண்டை கொண்டுருவாங்க, அவங்க ஃப்ரெண்டை எப்படி கொண்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை பழி வாங்குற மாதிரி தான் அந்த படத்தை கொண்டு போகிறாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதான் கதை அப்படிங்கிறது. லோகேஷ் படம் அப்படின்னாலே பயங்கரமாக வந்து லாஜிக்லாம் பார்ப்பாருங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் லாஜிக்லாம் மிஸ் ஆகிற மாதிரி தோணுதுங்க. இந்த படம் வந்து ஓவராலாக பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் அமீர் கான் வந்து வராரு. அவர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் வராரு. ஸோ அவர்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. இந்த படம் வந்து 1000 கோடியை ரீச் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தாங்க பார்க்கணும். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் ஒரு 150 கோடி வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாளில் அந்த வசூல் வந்து அதிகரிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இந்த படத்தை பற்றி பல ரிவ்யூஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பட் அந்த ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியனுங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது வந்து என்னோட ஒப்பீனியன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு படத்தை பார்க்காம இருக்காதீங்க. படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அதே மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் ரேட்டிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய ரேட்டிங்கை நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க, ஓகேவா? அதே மாதிரி இந்த படம் வந்து 1000 crore ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்டையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.